காஸ்மோ ஹெல்த் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்மளுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இதுக்கு நான் என்ன சாப்பிடணும் அப்படின்றது மேலேயே தான் நம்ம கவனமும் வச்சுருக்கிறோம். அதைத்தான் கேள்வியும் கேட்குறோம். ஒரு மருத்துவர்களை பார்த்தாலும் ஒரு நோயாளிகளை பார்த்தாலும் நம்ம என்ன கேட்டுக்கிறோம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, இது சரியாக இருக்குது, நான் என்ன சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எதுனாலும் சாப்பிட்றது மேலே தான் கவனம் வைக்கிறோம். நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு உடம்புல இருந்து கழிவுகளாக மாறி இருக்குமே, சத்துக்கள்லாம் எடுத்தது போக கழிவுகளாக மாறி இருக்கும் இல்லையா, அதை வெளியேற்றிட்டீங்களா, அதை வெளியேற்றுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறோமா, இல்லை வெளியேறலைங்க அது வெளியேற்றுறதுக்கு நான் என்னங்க பண்ணணும்னு ஏதாவது கேட்டுக்கிறோமா? கிடையாது. ஒன்லி வெளியேற்றுறதுனா மோசன் மட்டும் வெளியேறிச்சா, மோசன் மட்டும் வெளியேற மாட்டேங்குதுங்க, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா, இதை மட்டும் தான் நம்ம கேட்டுக்கிறோம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ள கழிவுகள் என்பது நம்ம பார்த்திங்கன்னா 5 விதமான கழிவுகளாக நமக்கு உள்ளே உருவாகுதுங்க. அது 5 விதமான கழிவுகளும் உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் இயங்கப்படும் பொழுது மட்டும்தான் அது அந்த கழிவுகளாக மாறுது. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்றது மூலமாக மலமாக கழிவு உருவாகுது, மலம் நமக்கு வெளியேறுது. ஓகேங்களா? ஆமாம். அப்போ யூரினரி சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா, இந்த யூரினரி சிஸ்டம் மூலமாக யூரின் உருவாகுது, யூரின் மூலமாக வெளியேற்றி விடுது. ஓகே. வியர்வை கழிவுகள் அப்படின்னு வெளியேறுது இல்லையா, அது பார்த்திங்கன்னா நமக்கு மெட்டாபாலிசம் வளர்சிதை மாற்ற சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வளர்சிதை மாற்ற கழிவுகளாக அந்த வியர்வை கழிவுகள் வெளியேறுது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது நமக்கு சுவாச மண்டலத்தின் மூலமாக, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அதன் மூலமாக வெளியேறுது. ரைட்டு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சிஸ்டத்தின் மூலமாக வெளியேறக்கூடிய கழிவுகளுக்கும் நம்ம பார்க்குறோம். இந்த யூரினரி சிஸ்டம் அப்படி இருக்குது பார்த்திங்களா, இது ரொம்ப மிக முக்கியமான சிஸ்டங்க. என்ன அப்படின்னா, நம்ம உடம்பில் 72% நீரால் நிரம்பி இருக்குது அப்படின்றத சொல்கிறோம். இந்த நீர் மூலமாக தான் நம்ம பார்த்திங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செய்ய முடியும். நம்ம உடம்பில் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு 2 மிஷின் இருக்குதுங்க. ஒன்று கிட்னி, இன்னொன்று பார்த்திங்கன்னா லிவர். ஆமாம். ஸ்கின் மூலமாக வியர்வைகள் வெளியேற்றப்படலாம். ஏன்னா கழிவு நீக்க மண்டலத்தில் ஸ்கின்னும் வரும். பட் பார்த்திங்கன்னா ஸ்கின் மூலமாக வெளியேற்றப்படலாம். ஆனால் அதற்கு மிக முக்கிய பொறுப்பு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ள இவங்க 2 பேர் தான். யார்? லிவர் அண்டு கிட்னி. அப்போ கல்லீரல் மூலமாக வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்களுக்கு வெளியேறிச்சா, சிறுநீரகத்தின் மூலமாக வெளியேற்றக்கூடிய கழிவுகள் உங்கள் உடம்புலேருந்து வெளியேறிச்சா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அது சரியாக வெளியேற்றப்படலைனா, அது உங்கள் உடம்புக்குள்ளே தேங்குச்சுன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாங்க. அவ்வளோ இருக்கும். ஆமாம். நோயை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் பயப்பட மாட்டீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஆமாம். அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறுநீரக மண்டலம் மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இன்றைக்கி சிறுநீரகமே செயலிழப்பு ஏற்படுது. அப்போ சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டால் கடைசியில் பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தையே மாற்றணுங்க அப்படின்ற ஒரு நிலைக்கு இன்றைக்கி போகிறாங்க. அதுபோல் கல்லீரல் மூலமாக கழிவுகள் வெளியேற்றப்படாமல் இருந்தால் கல்லீரலில் ஃபேட்டி லிவர், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் சுருக்கம், கடைசியில் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்ற நிலைமைக்கெல்லாம் இன்றைக்கி போக ஆரம்பிக்குது. கழிவு நீக்க உறுப்பு சரியாக செயல்படாமல் அது ஜாம் ஆகி நின்றுச்சுன்னா அந்த ஆர்கனையே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா இன்றைக்கி பாருங்கள், சிறுநீரகம் மாற்றணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 lakhs 10 lakhs அப்படின்லாம் இன்றைக்கி ஆகுது அப்படின்றாங்க. லிவரை மாற்றணும்னா கிட்டத்தட்ட 35 lakhs மேலே ஆகுதுன்றாங்க. அப்போ பாருங்கள், ஒரு ஆர்கனோட வேல்யூ நம்ம மாற்றும் பொழுது தான் நமக்கு தெரிய வருது. ஓ, இவ்வளோ வேல்யூ உள்ள ஒரு உறுப்பை நம்ம ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீயாக கொடுத்ததுனால தான் அந்த மிஷினை நீங்கள் கண்டுக்கலை. அப்போ இந்த 2 உறுப்பு சார்ந்த கழிவுகளையும் நீங்கள் சரியாக உங்கள் உடம்புலேருந்து வெளியேற்றினீங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த சிறுநீரக மண்டலத்தில் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த சிறுநீரக மண்டலத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் யூரின் மூலமாக நமக்கு வெளியேறுது இல்லையா, இதுக்கு சிறுநீரகத்துக்குள்ள நெஃப்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த நெஃப்ரான்ஸ் தான் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுதுங்க. உங்களுடைய ரத்தத்தை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை நமக்கு கல்லீரலுக்கு அனுப்பிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை வாங்கி அலசி ஃபில்ட்ரு பண்ணி அதை சாக்கடையாக, அதாவது யூரினாக மாற்றி வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை பண்ணுது. இன்னும் சொல்லப்போனால் யூரினை அதுக்குள்ளேயும் சத்துக்கள்லாம், எக்ஸஸாக இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம், நம்ம உடம்புக்கு தேவையான கால்சியத்தை உடம்பு எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய கால்சியத்தையும் வெளியேற்றி விட்டுரும். இது எக்ஸஸாக இருக்கக்கூடிய குளுக்கோஸையும் வெளியேற்றி விட்டுரும். எக்ஸஸாக இருக்கக்கூடிய புரோட்டீனையும் வெளியேற்றி விட்டுரும். இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான பயன்படுத்துகிறத எடுத்துக்கிட்டு எக்ஸஸாக வர்றதை வெளியேற்றக்கூடிய ஒரு வேலையை
நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அது நம்மளுடைய சிறுநீரகம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றப்படலைன்னா நம்ம உடம்புக்குள்ளே ஃபுல்லாக தேங்க ஆரம்பிச்சிருது. உடம்புக்குள்ளே தேங்கிச்சுன்னா என்ன ஆகுது பாருங்கள், கால் ஃபுல்லாக வீக்கம் ஏற்படுது, முழங்காலில் வீக்கம் ஏற்படுது, நம்மளுடைய இடுப்பு பகுதி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நீரில் அப்படியே நிரம்பிடுது. அப்போனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர், நெஃப்ரான்ஸ் செயலிழப்பு. இந்த நெஃப்ரான்ஸ் செயலிழப்பு ஏற்பட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நமக்கு கால் ஃபுல்லாக வீக்கம் ஏற்பட்டு சிறுநீரகம் ஃபெயிலியர் அப்படின்றது நமக்கு தெரிய விடுது. நெஃப்ரானை ஃபெயிலியர் இல்லாமல் எப்படிங்க பாதுகாத்துக்கலாம்? ஏன்னா உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாக்கணும்னா உங்களுடைய நெஃப்ரானை தான் பாதுகாத்தாகணும். இந்த நெஃப்ரானை எப்படிங்க பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதற்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க. அப்படி என்ன அற்புதமான அந்த மூலிகை அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அது நமக்கு இன்றைக்கி சாலையோரமாகவே கிடைக்கக்கூடிய ரொம்ப எளிமையான ஒரு மூலிகை தான் மூக்கரட்டை அப்படின்போம். இதை நமக்கு சில சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாரணத்தி அப்படின்பாங்க. ஆமாம், வழக்கச்சொல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூக்கரட்டை அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மருத்துவ சொல்லாகவும் மூக்கரட்டைன்றது இருக்குது. இந்த மூக்கரட்டை செடி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கும். நீங்கள் டவுனுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம கீரைக்காரவங்கள்ட்ட சொல்லி வச்சா கூட வந்து பார்த்திங்கன்னா அதை கூட வந்து எடுத்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த மூக்கரட்டை கீரையை டைரெக்டாக ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஒரு ஆப்ஷன். அல்லது சுடுதண்ணியில், அதாவது தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அதோட எசன்ஸை எக்ஸ்ட்ராக்டை எடுத்து நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டது போக, சப்போஸ் இந்த மூக்கரட்டை கீரையே கிடைக்கல அப்படின்னா இது பவுடர் ஃபார்மில் இன்றைக்கி வந்து கிடைக்குது. அப்போ நம்ம பவுடர் ஃபார்மில் நம்ம வந்து ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்குது. அதை நம்ம வந்து அதை வாங்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட முடியும். இப்படி 3 வகையில் இந்த மூக்கரட்டை கீரையை பயன்படுத்தலாம். பெரும்பாலும் உங்களுக்கு டைரெக்டாக கிடைச்சிச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மூக்கரட்டை கீரை ஒரு கைப்பிடி ஆஞ்சிக்குங்க. அதை அப்படியே வந்து ஜூஸ் பண்ணுங்கள். ஜூஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ அப்படி லைட்டாக வந்து தேன் கலந்துக்கலாம். கலந்துட்டு அப்படியே வந்து சாப்பிடுங்க. இதை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். இதை ஒரு நாளைக்கு காலை, மதியம், மாலை, இரவுன்னு 4 வேளை கூட எடுக்கலாங்க. 2 வேளை குறைஞ்சபட்சம் எடுங்க. இந்த உங்களுடைய சிறுநீரக செயலிழப்புக்கு தக்கன இதை வந்து அதிகப்படுத்திக்கவும் முடியும். ஓகேங்களா? ஆமாம், யூரினே சரியாக போலங்க, அப்படியே அடைச்சிக்கிட்டு நிற்கிதுங்க அப்படின்னா நம்ம மூக்கரட்டை கீரை எடுக்கப்படும் பொழுது நல்லா வந்து யூரின் சூப்பராக பிரியுங்க. அப்போ ஒரு அரை ஸ்பூன் தேன் கலந்து சாப்பிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சூரணமாக தான் கிடைக்குதுங்க, எனக்கு கீரையே கிடைக்கலங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த மூக்கரட்டை கீரையினுடைய சூரணத்தை போடுங்க. பாயில் பண்ணுங்கள். எசன்ஸ் நல்லா இறங்கி 1 டம்ளராக சுண்ட வச்சுக்கோங்க. வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதை டைரெக்டாகவும் சாப்பிடலாம், அல்லது ஒரு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் தேன் கலந்தும் சாப்பிடலாம். அதாவது இந்த சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்றது இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்னென்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்றத கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதான் சொல்லுவாங்க, இன்றைய சர்க்கரை நோயாளிகள் நாளைய சிறுநீரக நோயாளிகளாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அப்போ நம்முடைய சிறுநீரகத்தை ஃபெயிலியர் ஆன பிறகு தான் நீங்கள் பாதுகாக்கணுமா? ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வேலையை பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மூக்கரட்டை கீரையை இதே போல் காலை, மதியம், மாலை, இரவுன்னு ஒரு 4 வேளைக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு 15 ml 20 ml எடுத்தால் கூட போதுங்க. அதே போல் கஷாயம் பண்ணி சாப்பிட்றீங்க, அந்த பொடியை போட்டு சூரணத்தை போட்டு பண்ணுறீங்கன்னா 1 டம்ளர் காலை, மாலை 2 வேளைக்கு சாப்பிடுவாங்க, போதும். சூப்பராக இருக்கும். உங்களுடைய காலில் இருக்கக்கூடிய வீக்கம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கிளியர் ஆகிருங்க. நல்ல யூரின் நல்லா பிரியும். நெஃப்ரான்ஸ் இருக்கக்கூடிய அடைப்புகள் நீக்கப்படும். சிறுநீரகத்தை மீட்டு கொண்டு வருவதற்கு இது ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆன பிறகு தான் இதை நான் சாப்பிடணுமாங்க? கிடையாது. ஆரம்ப கட்டத்திலேயே நீங்கள் உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுத்தணும்னா தாராளமாக நீங்கள் ஒரு வேளை எடுத்துக்கிட்டால் கூட போதும். 21 நாள் தொடர்ந்து ஒரு வேளை இந்த மூக்கரட்டை கீரையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய சிறுநீரகத்தை கிளென்சிங் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கிற மாதிரிங்க. வருடத்திற்கு ஒரு முறை இது மாதிரி சிறுநீரகத்தை கிளென்சிங் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த சிறுநீரக கழிவுகள் உங்கள் உடம்புக்குள்ளே தேங்கிறதுக்கு முன்னாடி, அதாவது சிறுநீரகம் செயலிழப்பு ஏற்பட போகுது, சிறுநீரக கழிவுகள் உடம்புக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தேங்கிக்கிட்டு இருக்குன்றத உடலின் மொழிகள் மூலமாக நமக்கு அடையாளமாக காமிக்கும். எப்படி காமிக்கும், எங்கே காமிக்கும் அப்படின்னா, நம்மளுடைய கால் பாதத்தில் இந்த மேல் பாதம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஃபுல்லாக கருப்படிக்க ஆரம்பிக்கும். கருப்பு கலரில் புள்ளிகள் வர ஆரம்பிக்கும். இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அப்பயே நீங்கள் உடனடியாக இந்த மூக்கரட்டை கீரையை பயன்படுத்துங்க. இந்த மூக்கரட்டை கீரையை முறையாக பயன்படுத்தி உங்களுடைய சிறுநீரகத்தை பாதுகாத்து ஆரோக்கியமடைய வாழ்த்துக்கள். நன்றி.